பரனூர் ஏர்போர்ட்டு கேன்சல் பண்ணது வந்து நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக அது வந்து விவசாய பூமி தானே. ஸோ விவசாயம் வந்துட்டு நம்மளோட முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை உடச்சி ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு டெவலப் பண்ணுன்றது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது? இந்த இடம் தான் வேணும்னாக்கா அது வந்துட்டு ரைட்டாக ஆப்ஷனாக இல்லை. அதுக்கு விட எவ்வளோ தரிசான இடம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. தமிழ்நாட்டில் தரிசான இடம் எவ்வளவோ இருக்குது. யூஸ் பண்ண முடியாதது அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்த்துக்கலாம். அந்த இடம் தான் வேணுன்றது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் தேவைப்படும்? அப்போ அத்தனை ஏக்கரையும் அடிச்சுன்னா நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அரிசி கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அவருடைய வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிருக்காரு. அப்படி நிறைவேற்றிட்ட பட்சத்தில் வேற இடத்துல அதுக்கு உண்டான முயற்சியை அவர் செஞ்சு வேற இடத்துல அதை பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்குறோம். ஆனால் திமுக அங்கே தான் வரணும்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை, எத்தனையோ மக்களோட வாழ்வாதாரம் அது, விவசாயிகளோட வாழ்வாதாரம். அதனால வந்து அதை பற்றிலாம் நம்ம ஆட்சேபனை கிடையாது. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. கேன்சல் பண்ணது நல்லது தான். நிறைய ஃபார்மர்ஸ் சந்தோஷப்படுறாங்கன்ற போது இப்போ அதுதான் நீட் ஆஃப் தி ஹார். அதனால அது வந்து நல்ல விஷயம். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரந்தூரில் ஏர்போர்ட் வர்றதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கேன்சல் செய்திருக்கிறார். இதன் மூலயமா அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கதா செய்திகள் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் அல்லாமல் இந்த விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 1000 நாட்களாக அந்த கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த போராட்டம் இன்னைக்கு இந்த ஒரு உத்தரவின் பெயரில் பெரிய லெவலுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பரந்தூர் ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? பரனூர் ஏர்போர்ட்டு கேன்சல் பண்ணது வந்து நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக அது வந்து விவசாய பூமி தானே. ஸோ விவசாயம் வந்துட்டு நம்மளோட முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பை உடச்சி ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு டெவலப் பண்ணுன்றது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது? இந்த இடம் தான் வேணும்னாக்கா அது வந்துட்டு ரைட்டாக ஆப்ஷனாக இல்லை. அதுக்கு விட எவ்வளோ தரிசான இடம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. தமிழ்நாட்டில் தரிசான இடம் எவ்வளவோ இருக்குது. யூஸ் பண்ண முடியாதது அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்த்துக்கலாம். அந்த இடம் தான் வேணுன்றது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், அந்த இடத்துல தான் திமுக வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. திமுக வந்துட்டு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக பண்ணுவாங்களான்றதுலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் ஏர்போர்ட் வருது, அதுக்கு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்களான்றதே தெரியாது. முதல்ல அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடம் கரெக்டாக இருக்குமா செக் பண்ணுங்கள். அது விவசாய பூமி, அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த இடத்துல பண்ணலாமான்றதை வந்துட்டு பண்ணுவாங்களான்றதே முதல்ல டவுட் தான். பண்ணியிருக்க மாட்டாங்க, முதல்ல பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நோட்டு முடிஞ்சிருச்சு அதோட. ஓகே, இவ்வளோ பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா எங்கே வேணாலும் கையெழுத்து போடுவாங்க. முதலமைச்சரே வந்து முன்னாள் முதலமைச்சரே என்ன சொல்லுவார்? அது என்னன்னே தெரியாமல் தான் நான் கையெழுத்து போட்டேனே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்ககிட்ட அவங்கள பற்றி பேசுறது வேஸ்ட். ஓகே, பரந்தூரில் ஏர்போர்ட் வர்றதா இருந்துச்சு, நாங்கள் விவசாயிகள்லாம் போராடினாங்க. இப்போ அது வரலன்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர் வேண்டான்னு சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் திமுக இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க கேட்குறது அவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க. ஆனால் இவர் செய்யறது செஞ்சுட்டு ஏன் கேளு, எதிர்க்க யாராக இருந்தாலும் அதை கேட்க வேண்டியது அவங்க கேட்பாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் திமுக வேணும்னு சொல்கிறாங்களே. வேணும்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்க மொத்தம் செடி மரத்தையும் அழிச்சு எப்படின்னா வைக்க முடியும்? இருக்கிறது போ. ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களையும் பார்க்கணும்ல. இப்போ ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் தேவைப்படும்? அப்போ அத்தனை ஏக்கரையும் அடிச்சுன்னா நமக்கு இப்போ அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அரிசி கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். இதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கல்ச்சர் மூலமா போனோம்னா நமக்கு அடுத்தடுத்து எதுவுமே கிடைக்காம தான் போவோம். ஒன்று நம்ம எதிர்பார்த்தோம்னா. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அவருடைய வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிருக்காரு. அப்படி நிறைவேற்றிட்ட பட்சத்தில் வேற இடத்துல அதுக்கு உண்டான முயற்சியை அவர் செஞ்சு வேற இடத்துல அதை பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பரந்தூர் ஏர்போர்ட்டு சார் கண்டிப்பாக இன்னொரு ஏர்போர்ட்டு வேணும் தான். ஏர்போர்ட்டு வந்து இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கொண்டு வரது பெஸ்ட்டு. இப்போ அந்த இடத்துல வேண்டான்னு சொன்னது எப்படி பார்க்குறீங்க? அந்த இடம் இல்லை, ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. லேண்டெல்லாம் அக்விசிஷன் பண்ணி எடுத்துறதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது, அது இன்னொரு கவர்மெண்ட் பெரிய ஸ்கீம் வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. ரொம்ப சந்தோஷமா தான் பார்க்குறோம். ஆனால் திமுக அங்கே தான் வரணும்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை, எத்தனையோ மக்களோட வாழ்வாதாரம் அது, விவசாயிகளோட வாழ்வாதாரம். அதனால வந்து அதை பற்றிலாம் நம்ம ஆட்சேபனை கிடையாது. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு.
அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனா விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்களே. விவசாயிகள் வந்து சில விவசாயிகள் தான் சந்தோஷமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து ஓஎன்ஜிசி ட்ரில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஆக்சுவலி பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாகப்பட்டினம் ஏரியாவில். ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சண்டை விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, எந்த திட்டத்தையும் கொண்டு வரதுக்கு தடை செய்கிறாங்க. அது வந்து ரியலி ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நாங்களும் அங்கே பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த இடம் என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதனால இருந்தாலும் நமக்கு அது வந்ததுன்னா ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது விவசாயிக்கு மக்களுக்கு நல்லது தானே. அது மக்களுக்கு நல்லது பண்ணதா ஓகே தான். திமுக அதை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? இவங்க ஆட்சியில் ஊழல் இல்லை, அவங்க ஆட்சியில் ஊழல் இருக்குது. பார்க்கலாம் எப்படி என்ன பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ண. இப்பயே நம்ம சொல்ல முடியாதுல்ல. 1 வீக் 1 இயர் போனால் தான் தெரியும் என்ன ஸ்டேட்டஸ். இப்போ பரந்தூர்ல ஏர்போர்ட் வராதது விவசாயிகள் நிறைய பேருக்கு சந்தோஷம். ஆமா, அது எப்படி பாக்குறது? அது நல்லதா தான் பாக்குறதா இருக்கு. ஆனா திமுக அந்த இடத்துல தான் வேணும் அப்படிங்கிறாங்களே. அவங்க அங்கதான் வேணும்ன்றாங்க. அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதுக்கெல்லாம் தெரியல. பட் ஸ்டில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் சந்தோஷப்படுறாங்கன்ற போது இப்போ அதுதான் நீட் ஆஃப் தி ஹார். அதனால அது வந்து நல்ல விஷயம். கேன்சல் பண்ணியிருக்க வேண்டான்னு தான் தோணுது. இதனால நம்ம பொருளாதார அளவில் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வர கம்பெனிஸ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி புக் பண்ணவங்கலாம் இனி வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இருக்குது. நாங்களும் அங்கே ஃப்ளாட்லாம் வாங்கியிருக்கிறோம். தெரில, பார்க்கலாம். ஆனால் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பெஸ்ட்டாக இருந்திருக்கும். கேன்சல் பண்ணது நல்லது தான். அது ஒரு மிஸ்டேக்கான ஸ்கீம்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது அவசரப்பட்டிருக்க வேண்டாம், நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களே. அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்த பக்கத்தில் கொஞ்சம் வேற எங்கேயாவது அவங்க ஆல்டர்னேட்டாக லேண்ட் பார்த்து இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில். பட் சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட் மஸ்ட். எனக்கு அடுத்து கேன்சல் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களே. விவசாயமே நிறைய இடத்துல பண்ணாமல் தான் இருக்குது சார். எல்லாமே விவசாயன்றது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கிற இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணாமலாம் இல்லை, பண்ணாமல் நிறைய இடம் இருக்குது. ஆனால் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரோடு வசதி, ஃப்ளைட் வசதி, ட்ரெயின் வசதி இதெல்லாம் ஒரு 3000 கிலோமீட்டருக்கு வாஜ்பாய் பீரியடில் இருப்பு பாதை போடப்பட்டது. அதுக்கப்புறமா எந்த ஒரு கவர்மெண்ட்டோ எந்த ஒரு அரசியல்வாதியும் ஃபர்தராக ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கூட போட்டதாக சரித்திரம் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அந்த இடத்த நம்பி நிறைய பேர் இடங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு வியாபாரமாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இது திருப்பி ரிவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் கொடுக்குறதா சொன்னாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வீட்டுக்கு எதுக்கு சிலிண்டர்? அவ்வளோ எதுக்கு நமக்கு தேவையில்லாத இல்லை. 2 நம்மளால தாசியாது. ஒரு சிலிண்டர் நமக்கு 2 மாதம் வருது, 2 சிலிண்டர் 4 மாதம் ஆயிடுது. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இப்போதைக்கு ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், அது எல்லாருக்குமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு. ஆனால் 6ன்னு சொல்லிட்டு இப்போ 3 கொடுக்குறாங்களே. தெரியல, இதுக்கு பின்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா என்னன்ட்டு. இந்த இப்போ பஸ்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃப்ரீ பஸ் ஸ்கீமு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது யூஸ் ஆகும்? அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. டிக்கெட் வாங்கிட்டு கூட நல்லா பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகே. ஆனால் கொடுக்கறதுனால ஏழை எளிய மாணவிகள், அது ஏழை மாணவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தானே பஸ்ஸு.